பிற்பகலிலே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து தமிழகத்தில் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட் நம்மளோட 85% அந்த உள்ஒதுக்கீடு வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து எல்லா மாநிலங்களும் விலக்கா இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இந்த நீட் விவகாரத்தில் தொடர்ந்து பின்னடைவு தான் சந்திச்சுட்டு வருது தமிழக அரசு. நீ அடுத்த கட்டமா என்ன பண்ண போறீங்க சார்? அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு எங்களுக்கு தெரியவில்லை. இப்போதான் நான் வந்திருக்கிறேன். அது முழுசா தெரிஞ்ச பிறகு அதுக்கு பதில் சொல்ல முடியும். தீர்மானம் தொடர்பா நீங்க கொடுத்ததுக்கு பிறகு டிடிவி தினகரன் முதல்வர் உட்பட எல்லாருமே 420 அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பதில் என்ன சார்? 420 என்று குறிப்பிட்டதை அவருக்கு தான் பொருந்தும் என்று கருதுகின்றேன். ஏன்னால் 3 மாத நிகழ்வுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு யாரு பொருத்தம் என்றால் அவர் தான் பொருத்தமாக இருப்பார் என்று கருதுகிறேன். அணிகள் இணைப்பு அப்படின்றது என்ன இருக்குது? ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம் கட்டத்தை நெருங்கி இருக்கு. நீங்க என்ன இணைய போறீங்களா? என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது? இன்னும் அதை பற்றி எங்கள் பகுதியிலும் சரி அவர்கள் பகுதியிலும் சரி பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை. இணையம் என்று நம்புகிறோம். நீட் தேர்வை பற்றி தான் பேசியிருக்கிறேன். ஒரே ஒரு அதாவது நீட்ல நாம சிபிஎஸ்இல அடிப்படையில் தேர்வு இருக்கலாம் நமக்கு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய இது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாநில பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே நீட் தேர்வை ஏன் கேட்கக்கூடாது? அதாவது இப்பொழுது நீட் தேர்வு அறிவிக்கப்பட்டு விட்டு இன்றைக்கு நீட் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து மாண்பு இதயம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதே சட்டமன்றத்தில் தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. அது இன்றைக்கு நிலுவிலே இருக்கின்றது. அதனால் பாரத பிரதமரை சந்தித்து அதற்கு வடிவம் கொடுத்து தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். எப்ப சொன்னாரு? அவர் ஏற்கனவே எங்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அதில் நாங்கள் வெற்றி பெற்றோம். பிறகு சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், அதிலும் ஒரு ஓட்டு கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றோம். இப்பொழுதும் கொண்டு வந்தால் நிச்சயமாக அதிக ஓட்டுகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம்.